புதுவேளை இனிதே. பொள்ளாச்சிக்கு என் வணக்கங்கள். போன முறை இதே இடத்திலிருந்து பேசிய பொழுது சொன்னேன், எங்கள் கதவுகள் திறந்து இருக்கும் என்று. திறந்துதான் இருக்கிறது. ஆனால் மனக்கதவுகள் திறந்திருக்கிறது. வாசல் கதவை மூட வேண்டிய அளவுக்கு கூட்டம் கூடிவிட்டது. இது நாங்கள் ஆசைப்பட்டோம், ஆனால் எதிர்பார்க்கவில்லை. இன்று அது நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஆசைப்பட்டது நேர்மையான ஒரு அரசு இந்த அன்பர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டோம். இன்று அது நிகழ்வதற்கான எல்லா சாயல்களையும் நீங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். இது அற்புதமான ஒரு நகரம். எனக்கு இதுடன் பல ஆண்டுகளாக தொடர்பு இருக்கிறது. இங்கே நல்லவை நடந்து பல ஆண்டுகளாகிவிட்டன, பற்பல ஆண்டுகளாகிவிட்டன. வி.கே. பழனிசாமி அவர்கள் பரம்பிக்குளம் திட்டம் என்று ஒன்று கொண்டு வந்ததற்கு பிறகு இங்கு அது மாதிரி அளவில் பெரிய நிகழ்வுகள் எதுவும் நிகழவில்லை. அதற்கு தகுதி உங்களுக்கு இல்லாததனால் அல்ல. இது அற்புதமான ஒரு தகுதி. ஒரு சின்ன மாவட்டமாக மாறுவதற்கான எல்லா தகுதியும் பொள்ளாச்சிக்கு இருக்கிறது. அதை அப்படி மாற்றி காட்ட வேண்டும் என்று மக்கள் நீதி மையம் நினைக்கிறது. பொள்ளாச்சி என்பது காலகாலமாக பொள்ளாச்சி சந்தை தமிழ்நாடெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம். மீண்டும் அதை இங்கே நிறுவ வேண்டும். அந்த கௌரவத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இங்கே ஸ்கில் செட் டெவலப்மெண்ட் மையங்கள் இருந்தால் இங்கிருக்கும் இளைஞர்கள் 20-25 வயது வரைதான் இங்கு இருக்க முடியும். இல்லையேல் புலம்பெயர்ந்து வேறு இடம் போக வேண்டும் என்ற நிலை வராமல் இது ஒரு அற்புதமான நகரமாக, அத்தனை வேலை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நகரமாக நிறுவ முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதை செய்தும் காட்ட காத்திருக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும். பொள்ளாச்சி என்னும் நகரம் பாலியல் குற்றங்களுக்கு புகழ் பெறக்கூடாது. அந்த நிகழ்வு நடந்து 600ஆம் நாள் நான் நினைவுபடுத்துகிறேன். இந்த மாதிரி 600 நாள் ஆச்சுங்க. இன்னும் அதற்கான நீதி ஒன்றும் கிடைத்த பாடில்லை. ஒன்றும் வேலை நடந்ததாக தெரியவில்லை. உடனே அங்கு துறை முடுக்கி விடப்படுகிறது. மீண்டும் சில கைதுகள் நடக்கிறது. இங்கே ஆளுங்கட்சி பிரமுகர்களுக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறது என்று ஊடகங்கள் மூலம் நிரூபணமாகிறது. இனியும் காத்திராமல் நல்ல அரசுக்கு நீங்கள் வழி செய்ய வேண்டும். நல்ல ஆட்சிக்கு நீங்கள் வழி செய்ய வேண்டும். இங்கே ஸ்கில் செட் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ், திறன் மேம்பாட்டு மையங்கள் அமைத்தால் இது விவசாயத்திற்கு அற்புதமான ஒரு பூமி, தொழில் முனைவோருக்கு அற்புதமான ஒரு பூமி. நீர் வளம் எல்லாமும் இருக்கிறது, மலை எல்லாமும் இருக்கிறது. இவையெல்லாம் நல் வழியில் உபயோகிக்கப்பட வேண்டும். கொள்ளையர்கள் கொள்ளையடிக்க வரும் ஒரு கொலைக்களமாக இது மாறிவிடக்கூடாது. எங்களுக்கு அதை செய்து காட்ட முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களுடன் ஆட்கள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள். இது மாதிரி முகங்களை வேறெங்கும் பார்க்க முடியாது. இவர் போன்ற எண்ணமுடையவர்களை வேறெங்கும் பார்க்க முடியாது. இங்கு இந்த வாய்ப்பை சரித்திரம் நமக்கு எங்களுக்கு அளித்திருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்வோம். ஓட்டு உங்கள் உரிமை. அதை உங்கள் கடமையாகவும் நினைத்து நீங்கள் செயல்படுத்த வேண்டும். இந்த முறை அரசியல் மாற்றத்திற்கான விதையை நீங்கள் தூவினால் நாளைய தலைமுறை உங்களை வாழ்த்தும். இங்கே சிறுவர்களாக நின்று இந்த உரையை கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் நாளை பெரியவர்களான போது சொல்ல போகிறார்கள். சரித்திரம் நிகழ்வதற்கு தயாராக இருந்த போது நானும் அங்கே இருந்தேன். அன்று நான் இந்த உரையை கேட்டேன்.
அன்று கொஞ்சம் புரிந்தது, இன்று தெளிவாய் தெரிகிறது. இந்த நாளை எமதாக வேண்டும் என்பதற்காக அன்றே யோசித்தவர்கள் மாடியில் நின்று எங்களுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று இவர்கள் நம் சரித்திரத்தை சொல்ல போகிறார்கள். அதை நடத்தி காட்ட வேண்டாமா? அதை செய்து காட்ட வேண்டாமா? அப்படி செய்தால் நாளை நமதாகும், நிச்சயம் நமதாகும். அதற்கான கோஷத்தை நாடெங்கிலும் தமிழ்நாடெங்கிலும் எழுப்பிக் கொண்டே வருகிறேன். அது பெரும் கர்ஜனையாக அனைவருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. பக்கத்து மாநிலங்கள் எல்லாம் பத்திரிகையில் நம் செய்திகளை வெளியிடும் அளவுக்கு நம் கர்ஜனை அங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறது. இது கேரளத்தில் கேட்கிறது, ஆந்திரத்தில் கேட்கிறது, கர்நாடகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறது நம்முடைய வெற்றி கர்ஜனை. அதை மீண்டும் இம்முறை கேட்க வையுங்கள். இன்னும் கொஞ்சம் கேட்கட்டும் அவர்கள். நாளை 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 இப்படி நம்பும் நீங்கள் கண்டிப்பாய் வெல்வீர்கள். உங்களுடன் சேர்ந்து நானும். நன்றி, வணக்கம்.